ஆனால் கம்பனுக்கு அந்த ஆணவம் வந்ததில்லை. அதனால்தான் காலங்களுக்கும் நிலைக்கக்கூடிய காவியத்தை அவனால் எழுத முடிந்தது. இந்துக்கள் வற்புறுத்தும் பணிவும் அடக்கமும் வாழ்வில் வெற்றியை நோக்கிப் போவதற்கான படிக்கட்டுகளே. இந்தப் பணிவை வங்காளத்து இந்துக்களிடம் அதிகம் காணலாம். தன்னைவிட வயதில் மூத்தவரைச் சந்தித்தால் எந்தப் பேரறிஞனும் அவர்கள் காலைத் தொட்டுக் கும்பிடுகிறான். வெறும் வயதுக்கே அந்த மரியாதையைத் தருகிறான். என்னுடைய விழா ஒன்றில் ஒரு பெருந்தலைவரின் காலைத் தொட்டு வணங்கியது பற்றி என்னை சிலர் கோபித்தார்கள். நான் சொன்னேன், அந்தக் கால்கள் தேசத்துக்காக சத்தியாகிரகம் செய்யப் போன கால்கள். சிறைச்சாலையில் பல்லாண்டு உலாவிய கால்கள். என்னுடைய கால்களுக்கு அந்தப் பாக்கியம் இல்லாததால் கைகளாவது அந்தப் பாக்கியத்தைப் பெறட்டுமே. சில சபைகளில் என்னை உட்கார வைத்துக் கொண்டே என்னை புகழ்வார்கள். எனக்கு சர்வாங்கமும் ஒடுங்கிவிடும். நாம் என்ன எழுதிவிட்டோம், என்ன செய்துவிட்டோம் என்ற எண்ணமே தோன்றும். இப்படி புகழ்கிறார்களே என்ற பயம் தோன்றும். ஆண்டவன் என் தலையில் ஆணவத்தை உட்கார வைத்து என்னை அவமானப்படுத்தியதில்லை. அடக்கத்தில் இருக்கும் சுகம் ஆணவத்தில் இல்லை. ஆணவத்தின் வெற்றி ஆரவாரங்களையும் அவற்றின் வீழ்ச்சியையும் இந்துக்களின் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் படியுங்கள். கீதையில் கண்ணன் சொல்லும் ஸ்வதர்மங்களில் அடக்கமும் ஒன்று என்பதையும் அறியுங்கள். குருட்டுத்தனமாக ஏதேனும் வெற்றியோ பதவியோ கிடைத்துவிட்டால் அதை வைத்துக்கொண்டு ஞானிகளையும் பெரியவர்களையும் அவமதிக்காதீர்கள். அடங்கி வாழ்ந்தால் ஆயுள் காலம் முழுவதும் ஓங்கி வாழலாம் என்பதே இந்து மதத்தின் சாரம். சுபம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.